ஹாய் செலகுட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட கெட் ரெடி வித் மீ தான். மேக்கப் இல்லாமல் என்னோட அவுட்ஃபிட்டை பார்த்தே தெரிஞ்சிருக்கும். எங்கள் பார்லரில் வந்து இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷன். ஸோ அதோட கெட் ரெடி வித் மீ பார்க்க போகிறோம். சரி வாங்க, என்ன பண்ணுறேன், என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓணம் அண்ட் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ரெண்டுமே இன்னைக்கு செப்டம்பர் 5 சேமாக வந்துருக்கு. ஸோ ஹாப்பி ஓணம், ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஓகே, நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தலைவாணி என்னும் தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாளோ பனிசே போவிழ்த்தாளோ பொன்மணி தாளேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச என்னது. நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹேர் ஸ்டைல்லாம் முடிச்சுட்டேன். மெஹந்தியுமே நேரத்தே போட்டேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து டைம் ஆகுது, வேகமா முடிச்சுட்டு போகணும். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். சிம்பிளா தான் இருக்கும், அவ்வளவா எதுவும் பண்ண மாட்டேன், சும்மா எனக்கு தெரிஞ்சது. ஓகே, மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. அப்பதான் அன்னைக்கு வந்து ஷூட் வேற எடுக்க போறோமா பார்லர்ல. ஸோ அதனாலதான் இவ்வளவு. இல்லைன்னா நான் டே கிரீம் பவுடரை மட்டும் போட்டுட்டு போயிருவேன் எப்பயுமே. வெயில் வேற ரொம்ப அடிக்குது, ஸோ எல்லாத்தையும் போடுவோம் அப்படின்ட்டு போட போறேன். பிளவுஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. நான் ஆரி ஒர்க் போட்டது, ஸ்டிச் பண்ணது வந்து கடையில போட்டேன். ஆரி ஒர்க் போட்டது நாளை. உங்களுக்கு ஏதாவது பிளவுஸ் ஆரி ஒர்க் போடணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டா ஐடியில வந்து மெசேஜ் பண்ணுங்க, சரியா? ஓகே, இது கொஞ்ச நேரம் இப்போ வந்து காயட்டும். அதுக்கப்புறம் ப்ரைமர். இது வந்து 3-in-1 ப்ரைமர். லைட்டாக மட்டும் எடுத்துப்போம். நம்மளுக்கு எங்கே கருப்பாக இருக்கோ அங்கே மட்டும் போடணும். ஃபுல்லாகவே போடணும். எங்கே கருப்பாக இருக்கோ அங்கே மட்டும் லைட்டாக போடணும். அவ்வளோதான். நீங்கள் மூடிய காணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் லிப் பாம் போட்டுக்கிறேன். அப்போதான் லிப்ஸ்டிக் போடுறது கரெக்டாக இருக்கும். லிப் பாம், ஸ்ட்ராபெரி லிப் பாம். இல்லைன்னா ஒரு மாதிரியா இருக்குதுதான். ஓகே, லிப் பாம் போட்டாச்சு. ஃப்ரெண்டு வேற ஃபோன் பண்றாளே. சரி, கிளம்பிட்டு அப்புறமா பேசிக்கலாம். அப்புறம் வந்து கன்சிலர் நம்மளுக்கு எங்க பிளாக்கா இருக்கோ அவங்க மட்டும் லைட்டா வச்சுக்கலாம். லைட்டா வச்சுக்கேன். ஃபோன்ல வந்து ரொம்ப தெரியுது, பட் ஆனால் லைட்டா வச்சுக்கேன். ஓகே, ரெண்டு வச்சு அவ்வளோவா வெளில எடுக்கலாம். ஃபைனலாக எப்படி கண்டிப்பாக பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஃபோனை கட்டே அடிக்கிறதுனால எதுவும் போட முடியல. தனியா பண்றதுனால என்ன பேசுறதுன்னு தெரியல. ஓகே, எதுவும் நினைச்சுக்காதீங்க, என்னடா அமைதியா பேசுறான்ட்டு. கண்ணாடி வந்து கண்ணாடி வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். நான் இதை பார்த்து பண்ணிக்கிறேன். அங்க பார்த்தா எனக்கு கரெக்டா வரல, அதனாலதான் அவங்களே வேர்த்து வச்சு பாருங்க. நீங்க எல்லாம் பண்ணவே இல்லை. அதுல பார்த்தா ஈக்குவலா இருக்குல்ல, போன்ல பார்த்தா ஈக்குவலா இருக்கு. பட் ஆனா கண்ணாடியில பார்த்தா இங்க பண்ணல. இந்த கணக்குல அதுக்குதான் நான் போய் எடுத்துட்டு வந்தேன். இந்த சைடுமே பண்ணாம தான் இருக்கு. கன்சிலர் வந்து ஃபுல்லாமே போட்டாச்சு. த்ரெட் வேற பண்ணல. அங்க போய் பண்ணுவேனா என்னன்னு தெரியல. த்ரெட் பண்ணாத போதே ஒரு மாதிரி இருக்கு எப்பவுமே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன். என்னோட ஷேடுக்கு எடுத்திருக்கேன். ஹூடா பியூட்டி என்னோட ஷேடுக்கு எடுத்திருக்கேன் ஃபவுண்டேஷன். இந்த ஹேர் ஸ்டைல் அழகா இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அழகா வந்துருச்சு. நல்லா குளிக்கப்போம். யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. குளிக்கிட்டு லைட்டாக எடுத்துப்போம், ரொம்பலாம் வேண்டாம். நேரம் ஆக அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடும். லைட்டாக போதும். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன்.
ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு சைடு முடிச்சிடலாம். காயில போய் டக்குனு பிளெண்ட் பண்ணணும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஆயிடும். ஃபோன் கேமராவில் பார்த்து பண்ண வர மாட்டேங்குது, அதனால தான் நான் கண்ணாடியில் பார்க்குறது. நல்லா ஈவனா படிக்கலாம். இந்த சைடு டிஃபரெண்ட் தெரியல. இந்த சைடு கொஞ்சம் எல்லோ தெரியுதா, ஃபவுண்டேஷன் போடவும் இந்த சைடு கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். பேய் மாதிரி இருக்கா? நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோவை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஐப்ரோ வரையலாம். ஃபைனலாக எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ 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 ஐயோ, த்ரெட் பண்ணாததே ஒரு மாதிரி இருக்கு. சரி, இவ்வளோ நாளாக பண்ணாமல் இருக்க மாட்டேன், ஏன் இப்படி இருக்கேன்னு தெரில. ஒருவேளை எங்கள் ஆனிவர்சரி பண்ணிக்கலான்னு இருக்கு போல. கண்ணாடி பத்து போட்டுக்கிறேங்க, பண்ணிக்கலாம். ஒட்டிக்கு ரொம்ப எல்லாம் போடல, லைட்டாக தான் போட்டிருக்கேன். த்ரெட் பண்ணாததுனால ஒரு மாதிரி நிறையா போட்டிருக்க மாதிரி இருக்கு, அப்படிலாம் இல்லை. சாரி, ஃபோன் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோவும் கரெக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்துட்டு ஐ ஷேடோ போட்டுக்கலாம். என்ன கலர் போடலாம்? இந்த தெரியுதா, என்னோட ப்ளவுஸ் கலர் லைட் கலராக போட்டுக்கிறேன். பெஸ்ட் நல்லா ஓட்ட மாட்டேன், யாராவது போட்டு தான் நல்லாயிருக்கும். நான் போடுவோம். தெரியும், இதே நல்லா இருக்கு. ஷிம்மர் அதே இதில் ஷிம்மர் போட்டுக்கலாம். அந்த ரவுண்டுக்குள்ளே தான் போடணும். தெரியுது அழகா எல்லாரும் நீங்க கலைக்க போறாங்க. அதே மாதிரி ஷிம்மர் போட்டுக்கலாம். ஒன்றரை கண்ணு மாதிரி வச்சுட்டே இருக்கும். ஷோ, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? சுசான்னு ஒரு 5 ரூபாய்க்கு கிரீம் பேரலி போட்டோமா, பவுடர் அடிச்சோமா, பொட்டை வச்சோமா, போனோமான்னு இல்லாம. சரி, ஐ ஷேடோ போட்டாச்சு. வேற கண்ணுக்கு என்ன போடணும்? காஜல் போடணும். காஜலை காணும் இருக்கு. நான் எப்பவுமே யூஸ் பண்ற ஐகானிக் காஜல், அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. மிச்சதெல்லாம் வேர்த்துச்சுன்னா கீழே வந்துடுது. ஃபுல்லா எப்படி அந்த சேலை கட்டி இருக்க போறேனோ தெரியல. அழகா
இதை வந்து நம்ம கைட்ட நல்லா அப்படி டார்க் அழுத்திக்கலாம். ஓகே, நான் கண்ணுக்கு ரொம்ப நேரம் அப்படி எனக்கு கண்ணு ஹைலைட் கண்ணு எனக்கு கொஞ்சம் நேரம் வரும். கண்ணு முன்னாடி கண்ணு பூசி போது. இதுக்கு மேல போட்டா கண்ணுக்குள்ள ஊத்தியுமே டார்க் ஆயிரும், அப்புறம் பேய் மாதிரி வந்துடும். ஓகே, ஐலைனர் எனக்கு நானே போட முடியாது, எனக்கு போடவும் பிடிக்காது. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம மஸ்காரா போட்டுக்கலாம். இதெல்லாம் தேவையாக்கு மாதிரி இன்னைக்கு ஒயிட் சாரி வேற என்ன நிலைமை ஆக போகுதுன்னு தெரியலை. போன் வருதுல, சரி இதுக்குதான் மாத்தி மாத்தி என்னதான் பேச போறாங்க தெரியல. போனை பார்த்து போட ட்ரை பண்ணுமா? எங்கிட்ட ஒட்டிக்கிற போது நான் இப்போ கூட அப்படியே அழிச்சு போடுறேன். வரமாட்டேன், யார் போட்டான்னு தெரியலையே. மேம் வந்து போட்டாங்களா என்னமோ. போதுமா? போதும், ஓரளவுக்கு போட்டிருக்கேன். ஃபோனில் ரொம்பவும் தெரியுது நேரில். ஓகே சரி, இப்போ நம்ம காம்பேக்ட் பவுடர் அடிச்சுட்டு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு வேகமாக முடிச்சுட்டு போகணும். இது வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து நான் போட்டேன், ரைட் ஹேண்ட்லையும் இந்த கையில் காயவும் நானே போட்டுக்கிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் இந்த கையில் தான் டார்க்காக இருக்கும், இந்த கையில் டார்க்காக பிடிக்காதா? பிடிக்கும்ல, லேட் ஆனா பிடிக்கும்ல. சரி, டைம் ஆக பார்ப்போம் சரியா. நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் போட்டுக்கலாமா? ஐயோ ப்ரெஷ்ஷை காணுமே, ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்க மாட்டேங்குதே. நான் இப்போ எப்படி பிளாக் இதுவும் நல்லா தான். பாப்பா நான் மாதிரி போயிடா, காலையிலேயே அனுப்பிச்சுட்டாங்க. அவள் வந்து 3 days லீவு, இன்னைக்கு சூட்டுலாம் வீட்டில் தான் போக வேண்டியது இருக்கா. ஸோ அதனால நம்ம அனுப்பிச்சு விட்டுட்டு காலையில் முடியும் நாங்கள் வாங்கிட்டு போவோம். பார்லர்ல வேற என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. நிறையா இருக்கா கண்ணுக்கு? இல்லைல, சரியாயிரும்ல. நான் இவ அடிச்சுட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க, இது எவ்வளோ அடிச்சாலும் டைம் ஆக கொஞ்சம் நம்ம ஃபேஸ்க்கு செட் ஆகுற மாதிரி ஈக்குவலாக வந்துடும். என்னதான் தேய்ச்சாலும் வராது. பேபி ஹேர்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்? பொட்டு பொட்டு என்ன போட்டு வைக்கலாம்? ஐயோ, இந்த பொட்டு வைக்கலாமா? நேராக்கா போனாக்கோ. ஓகே, அப்புறம் வந்து திஷ்டி பொட்டு இது எப்பயுமே நான் வைப்பேன், பிளாக் கலர்ல குட்டியா. ஓ, நான் துணி வேற காய போடணுமே, டைம் வேற ஆகுது. ஓகே, தெரியுதா? போதும். அப்படியே கிடக்கு, இதெல்லாம் நான் எப்படி எடுத்து வைக்கிறது? நெக்ஸ்ட் வந்து வளையல் போட்டுப்போம் சிம்பிளா. 2 புடவா 3 புடவா? நல்லா இருக்கா? 3 போட்டுப்போம். வேற எதையும் மறந்துட்டேனோ? குங்குமம் வந்து சாமி ரூம்ல போய் வச்சுப்பேன். லிப்ஸ்டிக் எடுத்துட்டு வந்தேன் நான். என்ன கலர் போடுறது? என்ன கலர் போடலாம் சொல்லுங்க, இப்பயே சொல்லுங்க. என்ன கலர் வேமா சொல்லுங்க. லைட்டா ரெட் கலர் போடலாம்.
கண்ணாடி கருமே ஓகே. போதும் நினைக்கிறேன். பூவுமே எடுத்துட்டு வந்துட்டேன் ஃப்ரிட்ஜில் இருந்து. இப்போ வந்து ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, சந்தனம். சந்தனம் தானே இதுக்கு முக்கியம். கண்ணாடி எங்கனே போதும் தெரியல. இப்போ ஒரு ஃபோன் வருது. பூ வந்து இன்னைக்கு நான் முடிக்குள்ள குடி வைக்க போறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்டா. 100 பூ அப்படியே போமா. அப்படியே வச்சா நல்லா இல்லைல. சரி, நம்ம உள்ள குடி சுத்தி வைப்போம், அதுதான் ட்ரெண்டிங். அதான் கொஞ்சம் கசகசன்னு இல்லாம நல்லா இருக்கும். சந்தனமா இருக்கு கையில. இப்படி வைக்கவா, இப்படி வைக்கவா? இப்படி வச்சா நல்லா இருக்குமா இல்லைனா? ஓகேவா? நல்லாக்கா? கேரளா பெண்ணாக மாறிவிட்டேன். கேரளா பெண் குட்டி கிளம்பிட்டாங்க. நான் போய் இப்போ குங்குமம் வச்சுட்டு அவுட்ஃபிட் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு இந்த வாட்ச் போட்டுக்கலாம். அந்த 2 வாட்ச் போட்டு போர் அடிச்சிச்சு. இந்த வாட்ச் நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து இதான் யூஸ் பண்ணேன். இப்போதான் இந்த 2 வாட்ச். எப்படி இருக்கு? இதான் ஃபைனல் அவுட்ஃபிட். ஆமாம், ஃபைனல் லுக் அண்ட் ஃபைனல் அவுட்ஃபிட். ஓகே, இப்போ வந்து கிளம்புவோம். நான் போய் துணி காய போட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்க. ஓகே, பாய். ஓகே, குங்குமம்லாம் வச்சாச்சு, அவ்வளோதான், ரெடி ஆகிட்டா. இதான் நம்மளோட ஃபைனல் லுக். எப்படி இருக்கு? இப்படிதான் ரெடியா இருக்கேன். இன்னும் பார்லர்ல போயிட்டு எப்படி செலிப்ரேஷன் பண்றோம் அப்படின்றத நெக்ஸ்ட் விளாக்ல, நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்றேன். இது வந்து என்னோட ஓணம் செலிப்ரேஷனோட கெட் ரெடி வித் மீ விளாக் வீடியோ தான். ஓகே, ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். அன்டில் தென் பை.